பாரம்பரிய திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகரில் ஜெயலலிதாவுக்கு எதிராக களமிறங்கியவர். மறைந்த முன்னாள் அமைச்சர் சர்க்குண பாண்டியன் மருமகள் அவர்தான் சிம்லா முத்துச்சோழன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த சிம்லா முத்துச்சோழன் பரம்பரை திமுக காரர், அரசியல்வாதி, சமூக சேவகி, வழக்கறிஞர் என பலமுகம் கொண்டவர் சிம்லா முத்துச்சோழன். திமுக ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சர், திமுகவின் துணை பொதுச் செயலாளர், திமுக மகளிர் அணி என திமுக முக்கிய முகங்களில் ஒருவராக இருந்த மறைந்த சர்க்குண பாண்டியன் மருமகள் தான் சிம்லா முத்துச்சோழன். 2008ஆம் ஆண்டு முதல் திமுகவில் பணியாற்றி வரும் சிம்லாவுக்கு 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. ஆர்கே நகரிலேயே குடியிருந்த சிம்லா முத்துச்சோழன் அடிக்கடி மக்களை சந்திப்பது, மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவது என குறுகிய காலத்திலேயே ஆர்கே நகரில் பிரபலமானார். எனவே 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு போட்டியாக ஆர்கே நகரில் களமிறக்கப்பட்டார் சிம்லா முத்துச்சோழன். அந்த சமயம் அவர் மாநில திமுக மகளிர் அணி கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். 2015ஆம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைவருமே டெபாசிட் இழந்தனர். ஆனால் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா 97,000 வாக்குகளை பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழன் 57,000 வாக்குகளை பெற்றார். 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனாலும் ஜெயலலிதாவுக்கு சரியான போட்டியாளராக அந்த தேர்தலில் பார்க்கப்பட்டார் சிம்லா முத்துச்சோழன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மீண்டும் அவர் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவருக்கு பதிலாக திமுக சார்பில் மருது கணேஷ் தினகரனுக்கு எதிராக களமிறங்கி டெபாசிட் இழந்தார். அப்போதே சிம்லா முத்துச்சோழனை திமுக களமிறக்கி இருக்கலாம் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. பிறகு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்ட நிலையில் அந்த வாய்ப்பு ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமிக்கு தரப்பட்டது. எனவே தேர்தல் பொறுப்பாளர் வாய்ப்பை சிம்லா முத்துச்சோழன் கேட்ட நிலையில் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு மருது கணேஷ்க்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. திமுகவில் தொடர்ந்து சிம்லா முத்துச்சோழனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர் கனிமொழி ஆதரவாளர் என்பதால் தான் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. அப்போதே அவர் அதிமுகவுக்கு செல்கிறார் என்ற செய்திகள் வந்த நிலையில் அவர் திமுகவிலேயே நீடித்தார். இந்நிலையில் மீண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியை சிம்லா எதிர்பார்த்ததாகவும் ஆனால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் சிம்லா முத்துச்சோழன். இது பற்றி பேசிய அவர், திமுகவில் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாததுனால மன உளைச்சல்ல திமுகவிலிருந்து விலகி இருக்க, மனம் உடைந்து இந்த முடிவை எடுத்திருக்க. அதிமுகவுல நிச்சயம் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அந்த நம்பிக்கையோடு தான் நான் வந்திருக்கேன். திமுகவுல தற்போது வாரிசுகளுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் கொடுக்கறாங்க. அப்பா எம்எல்ஏ, எம்பியா, அமைச்சரா இருக்கும்போது அவங்களோட வாரிசுகளுக்கு தான் சீட் கொடுக்கறாங்க. எனக்கு மட்டும் அங்கீகாரம் தர மறுக்கிறாங்க. ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு எனக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு தருவதாக திமுகவின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில எனக்கு வாக்குறுதி கொடுத்த இன்றைய முதல்வர் ஸ்டாலின் எனக்கு அடுத்தடுத்த தேர்தல்ல எந்த வாய்ப்பும் தராமல் ஏமாற்றி விட்டார் என்று பேசியிருக்கிறார் சிம்லா முத்துச்சோழன்.